ஒரு பகல் வேளையில் ஒரு பயணி தன்னுடைய பையை சுமந்து நடந்து கொண்டிருந்தார். அவர் ஓய்வு எடுக்க வேண்டும் என்று கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை மரம் கூட காண முடியவில்லை. பாலைவனம் போல் இருந்தது அந்த இடம். அவரும் களைத்து போய்விட்டார். ரொம்ப தூரம் நடந்த பிறகு ஒரு அழகான தோட்டத்திற்கு உள்ளே நுழைந்தார். அங்கு நிறைய மரங்களும் பழங்களும் பூக்களுமாக இருந்தது. அங்கு மரங்கள் முழுவதும் ஆரஞ்சு பழங்களால் நிரம்பி இருந்தது. சிறிது தூரம் சென்ற பிறகு அவருக்கு கீழே விழுந்த ஒரு ஆரஞ்சு பழம் கிடைத்தது. அதை அவர் எடுத்து உண்ண ஆரம்பித்தார். ஆரஞ்சு மரத்திற்கு பக்கத்தில் ஒரு பூசணி கொடியை பார்த்தார். அதில் மிகவும் பெரிய பூசணிக்காய் இருந்தது. அவர் அதை பார்த்ததும் யோசித்தார், இந்த பூசணி கொடி இவ்வளவு சின்னதாக இருக்கிறது, ஆனால் பூசணிக்காய் பெரிதாக உள்ளது என எண்ணினார். ஆரஞ்சு பழம் சின்னதாக உள்ளது, ஆனால் மரமோ பெரியதாக இருக்கிறது. இந்த இயற்கை ரொம்பவும் முரண்பாடாக இருக்கிறது, படைத்தவனுக்கு ஒன்றுமே தெரியவில்லை என நினைத்தார். அப்படி சுற்றி இருந்த எல்லா படைப்புகளையும் ஏளனம் செய்துவிட்டு இருந்தார். கொஞ்ச நேரத்திற்கு பிறகு ரொம்பவும் தூக்கம் வருகிறது என்று அந்த ஆரஞ்சு மரத்திற்கு அடியில் தலை சாய்த்து உறங்கிவிட்டார். திடீரென்று அந்த நபரின் தலையில் ஏதோ வந்து விழுந்தது. அவர் எழுந்து பார்த்தபோது ஒரு ஆரஞ்சு பழம்தான் காலுக்கு பக்கத்தில் கிடந்தது. அவருக்கு புரிந்தது, ஆரஞ்சு பழம்தான் தன்னுடைய தலையில் விழுந்தது என்று. அப்போதுதான் திடீரென்று அவர் யோசித்தார், ஆரஞ்சு பழத்திற்கு பதிலாக பூசணிக்காய் தன்னுடைய தலையில் விழுந்திருந்தால் என்னவாயிருக்கும் என்று பயந்தார். அப்போது புரிந்தது, பூசணிக்காய் இருக்க வேண்டிய இடம் தரையில்தான். இறைவனுக்கும் ஒன்றும் தெரியாது என்று மட்டும் நினைக்க வேண்டாம். எலிகள் வாழ்வதும் பூனைகள் வாழ்வதும் ஒரே வீட்டில்தான். புலிகள் வாழ்வதும் புள்ளிமான்களும் வாழ்வதும் ஒரே காட்டில்தான். இறைவன் படைப்பு அர்த்தமுள்ளதாகவே இருக்கும்.